ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 56 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா யோரோய்ச்சி சூஃபேங்க தூக்கிட்டு காட்டுக்குள்ள போனால, சரி எப்படியும் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் சண்டை ஆரம்பிக்கணும்னு பார்த்தா எடுத்தோடனே சண்டை தான். அதுவும் எப்படின்னா இவங்க பண்ற கிக்கில் இடையில சிக்கின இலையே கத்தியில வெட்டுப்பட்ட மாதிரி வெட்டுப்படுதுன்னா எந்த அளவுக்கு பயங்கரமான அருவாக்கால வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருவாங்க. மிதிச்ச மிதியில அப்படியே கண்டினியூவா சண்டை போகும்னு பார்த்தேன். சூஃபேங்க கிண்டலா முன்ன விட ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு பார்த்தேன். இவ்வளவு நாளா மறைஞ்சிருந்தும் ஒன்னும் பெருசா ஸ்ட்ராங் ஆகலையே, இன்னும் வீக்கா தான் இருக்கேன்பா. இவ கிண்டல் பண்ண பண்ண மாட்டாளா? ஒன்ன பார்த்தாதான் சோத்துக்கு செத்தவ மாதிரி இருக்க, நீ பண்ண கிக்கே ரொம்ப வீக்கா இருக்கு, நீ எல்லாம் பேசலாமாம்பா. ஆக மொத்தத்துல மாத்தி மாத்தி அவமானப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் நம்ம பையன் ஒரு கிளாக் ஒன்று போட்டிருந்தான் பாத்தீங்களா, அதை வச்சுதான் அவன் அப்படியே பறந்துகிட்டு இருந்தான். அதான் இச்சிகோ போட்டிருந்தானே, அதை நீ தான் அவனுக்கு கொடுத்தியா அப்படின்னா, ஆமா நான் தான் கொடுத்தேன்பா. பின்ன துபாய் ஃப்ரேம் மாதிரி அவ்வளவு பெருசுக்கு இருக்குது, நம்ம பையன் உள்ளுக்குள்ள லிஃப்ட் ஏரியா போக முடியும், ரூக்கியாவை காப்பாற்றணும்னா அது தேவை, அதனால தான் கொடுத்தேன்பா. ஆக்சுவலா ஷிகோயின் கிளானுங்கிறது இந்த ரெலுமை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு டிஃபெண்டர், அதுக்கு தான் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ அது கம்ப்ளீட்டா கரப்ட் ஆகி 4 கிரேட் நோபல் கிளான்ஸ்ல அதுவும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ கரப்ட் ஆனதுனால அந்த நோபல் கிளான்ல இல்ல. ஏன்னா நீயே கேவலமா வெளியாளுகளுக்கு சப்போர்ட் பண்ணி ஷிபா கிளானையுமே நாசம் பண்ண முடிவு பண்ணிட்ட அப்படின்ட்டு அவளை மொத்தமா டேமேஜ் பண்ணுவான். ஆனா யோரோய்ச்சி இழிச்சுக்கிட்டே, உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் நாக்க வச்சே நீ தூக்கிட்டு போயிடும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் சீனியரை பாக்குற, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? இப்ப எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு வெறி கொண்டு பேசிட்டு இருக்க? ஸ்டெல்த் ஃபோர்ஸோட சீஃப் கமாண்டர் ஆயிட்டோன்னு தலகணம் ஏறி போச்சா? என்ன பண்றது, எனக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஒருத்தி இந்த வேலையை கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி இப்படின்னு ஒண்ணு சூஃபேங்குக்கு பயங்கர கடுப்பாயிரும். எனக்கு சீனியர்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீல்ல, நான் தான் இப்போ ஸ்டெல்த் ஃபோர்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபோர்ஸோட இன்சார்ஜ், அதனால ஓவரா வாய் பேசிட்டு இருக்காத, உன் டைம் முடிஞ்சு போச்சு யோரோய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தி எடுப்பா. அதை பார்த்துட்டு யோரோய்ச்சி பயங்கரமா ஷாக் ஆவா. கத்திக்காக ஷாக் ஆகல, திடீர்னு பார்த்தா சுத்தி ஏகப்பட்ட பேர் வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்ட்டு இன்னொரு கதையை சொல்லுவா. என்னன்னா அந்த பனிஷ்மெண்ட் ஃபோர்ஸோட லீடர் அவளோட கத்தி அந்த மாதிரி கீழே குத்திட்டான்னா யாரா இருந்தாலும் சரி இவங்க லீடரை எதிர்க்கிறவங்களாம் போட்டு தள்ளிடணும். அது இதுக்கு முன்னாடி லீடரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, லீடர் டைட்டில் இருந்தாலே உன்னை பிரிச்சு மேஞ்சிருவாங்க. இப்போ உனக்கு அப்படி ஒரு டைட்டிலும் கிடையாது, ஏன்னா நீ தான் ஓடிட்டியே. இப்போ உன்னால தப்பிச்சும் ஓட முடியாது. என்ன பண்ண போறேன்னு கிண்டல் பண்ணும்போது அப்படி லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணுவா. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அவளை சுத்தி நின்றுட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே தெரிச்சிருவானுங்க. அவளுக்கே பயங்கர ஷாக் ஆயிரும். என்னென்னமோ வித்தியெல்லாம் காட்டுறான்னு, என்னைய ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இல்ல, உன்னை நல்லா புரிஞ்சுக்க, நான் தான் அந்த டைட்டிலே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில வந்தேன். ஆனா என்னைக்குமே நீ விட்டு போகாத ஒரு டைட்டில், ஃபிளாஷ் மாஸ்டர் யோரோய்ச்சி அப்படின்னு ஒன்னு. சரி ஓகேன்ட்டு சூஃபேங்கும் இப்ப சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். உனக்கு கொடுத்த அந்த டைட்டிலை நானே என் கையால கிழிச்சு வீசுறேன் அப்படின்ட்டு மேல போட்டிருந்த துணியெல்லாம் கழட்டி வீசிட்டு இருப்பான். குளிக்க போறான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, கெட்டப்பு மாத்திராலாம். ஏன்னா இவங்க எல்லாம் சண்டை போடுறதுக்கு ஒரு கெட்டப்பு, சும்மா நிக்கிறதுக்கு ஒரு கெட்டப்பு. ஏன்னா இதுதான் கேசன் யூனிஃபார்ம், பனிஷ்மெண்ட் ஃபோர்ஸோட லீடர் இந்த யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கணும். அப்புறம் என்ன மறுபடியும் கேவலமா எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்டு நீ பெஸ்ட் வாரியரா நான் பெஸ்ட் வாரியரான்னு பாத்துருவோன்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. இந்த டைம் சண்டை கொஞ்சம் வேற லெவல்ல தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சூஃபேங்குக்கு கையில அடி, யோரோய்ச்சிக்கு எங்க அடினே தெரியல, வாயில மட்டும் ரத்தம் வந்திருக்கும். ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் ஈக்குவலா அடிச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, யூனிஃபார்ம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்க, முன்ன விட நீ நல்ல இம்ப்ரூவும் ஆயிருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரக்குன்னு பின்னாடி வந்து கழுத்துல கத்தி வச்சிருவா. இதை யோரோய்ச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ அதுகிட்ட இருந்தும் தப்பிப்பா, ஆனாலும் விடாம விரட்டுவா. பட் ஒரு வெட்டு விழுந்துரும். சோ மொத்தத்துல சூஃபேங்கு, உன்னை விட நான் தான் பெஸ்ட், என்னை எதிர்த்தெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது, நான் உன்னை விட ஸ்ட்ராங்கு, நீ எவ்வளவுதான் முக்கினாலும் என்னைய ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெட்டி இருந்தால அந்த இடத்துல இருந்து கையை எடுப்பான். பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஏதோ பட்டர்ஃபிளை சிம்பல் மாதிரி வரும். இதுதான் சுசுமே பச்சிம்பாங்க. இது வந்து டெத் மார்க்காமா, இதோட செகண்ட் அட்டாக் பண்ணா நீ செத்து போயிருவ, அதனால நீ ஓடுறதான் நல்லதுன்னு சொல்லிட்டு சரக்குன்னு பின்னாடி வந்துருவா. அதுல இருந்து தப்பிச்சு எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவான்னு வைங்க. ஆனா யோரோய்ச்சி இப்ப திரும்பி சண்டையெல்லாம் போட மாட்டான், தப்பிச்சு ஓட தான் ட்ரை பண்ணுவான். அந்த டைம் அந்த முன்னாடி இருந்த சிம்பல் பின்னாடியும் வந்துடும், அதான் அந்த பட்டர்ஃபிளை சிம்பல். இப்போ அவன் அதே இடத்துல கரெக்டா அட்டாக் பண்ணிட்டான்னா ஆள் காலி. சரி எப்பந்தாவது சரியாகும்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா? பட் ஆனா இவ பண்ணது வந்து டிசப்பியரே ஆகாதாமா. அப்படி அதை பண்ணணும்னா இவ தான் பண்ணணும் அப்படின்ட்டு சீன் போட்டுட்டு இருக்கும் போதே சட்டனா கால்ல இருந்து கத்திய விடுவா. இதை சூஃபேங் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா கேஷுவலா தடுத்துருவா. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து அவ கையில ஒரு மிதிய போட்டு, அதுக்கப்புறம் அவ வாயில மிதிய போடும் போதே அவ காலை வச்சு தடுத்து ஏர்லயே சும்மா வளைச்சு வளைச்சு கிக்கு விட்டுட்டு இருப்பாங்க. பட் ரொம்ப நேரத்துக்கு யோரோய்ச்சியால தாக்கு பிடிக்க முடியல. அவ மறுபடியும் அவன் மூஞ்சில ஒரு கீரை
கல்லீரல் போட்டு விட்டுருவா. சும்மாவே அவ சீன் தாங்க முடியாது. லாரியா பேசுவா. இப்ப இவளை அட்டாக் பண்ணிட்டா சும்மாவா இருப்பா? இப்ப தெரியுதா நான் உன்னை விட எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கேன்னு. இனி இதுக்கப்புறம் நான் உன்னைய முடிச்சு கட்ட போறேன்னு அவளோட பவரை வெளியில கொண்டு வருவா. அதை பார்த்துட்டு யுரைச்சி எல்லாம் மிரண்டுருவா. என்ன பயந்துட்டியா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை முன்னாடி பண்ணி காட்டுறேன். இது ஹக்குடாவையும் கிடோவையும் சேர்ந்த ஒரு டெக்னிக். அதுவும் நானே கிரியேட் பண்ணது. இன்னும் சொல்ல போனா அது இப்பதான் நான் கம்ப்ளீட்டே பண்ணேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா நான் உங்ககிட்ட தான் இதை ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு ஒரிஜினல் ஃபைட்ல இதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். கரெக்டா நீ வந்து மாட்டிக்கிட்ட. இதுக்கு பேரு கூட நான் இன்னும் வைக்கலன்னு சீன் போடுவா. உடனே யுரைச்சி அட லூசு, இதுக்கு பேர் இருக்குது ஷுங்கோ அப்படிம்பா. உடனே அவளுக்கு ஷாக் ஆகும். என்ன இவ என்னமோ பழைய டெக்னிக்கை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, இது நான் தானே கண்டுபிடிச்சேன்னு. யுரைச்சி கேசன் யூனிஃபார்ம்ல எப்பவுமே பின்னாடியும் ஷோல்டரையும் கவர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அப்பதான் அந்த டெக்னிக்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கிடோ டெக்னிக் யூசரோட பேக் அண்ட் ஷோல்டர்ஸை யூஸ் பண்ணி கிடோ பவரை ஆர்ம்ஸுக்கும் லெக்ஸுக்கும் ஃப்ளோ பண்ணும். அந்த டைமுங்கும் போது முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஷீல்டு அது இதுன்னு வச்சாங்கன்னா அது வெட்டிச்சு செதறிடும். அதனால தான் அதை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ பவரை வெளியில ரிலீஸ் பண்ணுவா பாருங்க. சூஃபாங் எல்லாம் மிரண்டுருவான். இந்த டெக்னிக்கை வச்சு உங்க கூட சண்டை போட வேண்டாம், தேவையில்லாம எதுக்கு உயிர் சேதம்னு பார்த்தேன். ஆனா நீயே இதை பண்ணணும்னு ஆசைப்படுற, என்ன பண்றது பண்ணிடுவோம். என்ன கொஞ்சம் பார்த்து பக்குவமா சண்டை போடு. ஏன்னா அந்த டெக்னிக்கை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடி எக்கு தப்பா விழும், மூஞ்சி முகரன்னு கோணிக்க போகுது அப்படின்ட்டு அவளோட மொத்த பவரை ரிலீஸ் பண்ணுவா. அந்த இடமே பிரகாசமாயிரும். சரி இனி இவங்க 2 பேரும் எப்படி அடிச்சுக்கிட்டு சாவ போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.